எப்படி சிவகுமாரோட கதை தான் அரசன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வெற்றிமாறன் ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி வடசென்னை படம் வர்றதுக்கு முன்னாடி குடுத்த பேட்டி. வடசென்னையில நாங்க இந்த மாரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பேட்டி குடுக்குறாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இப்படி வந்து சென்னை அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட பத்தி படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போ நீங்க சொன்ன மாரி அவரு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல இவர போய் பார்க்குறாரு. மயிலை சிவகுமார பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் சில கதைகள் சொல்றாரு வந்து. சொல்லிட்டு அவர் ஒரு 80 பக்க நோட்ட குடுக்குறாரு. அந்த 80 பக்க நோட்ட வச்சு இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க வந்து. ஒரு சென்னை அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு. அது கிட்டத்தட்ட 8 மணி நேரம், 9 மணி நேரம் எடுத்தா தான் அவ்வளோ விஷயத்தையும் உள்ள கொண்டு வர முடியும். ஸோ அன்னைக்கு அவங்களோட பட்ஜெட்டுக்கு அது இடம் இல்ல அப்படிங்கிறப்ப, அவங்க நீங்க சொன்ன மாரி ஒரு பைக் திருடுற சம்மந்தமா தான் அவரு போய் பார்க்குறாரு வந்து. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, அந்த ஸ்கிரிப்ட்ட அவங்க உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு, அதுக்குள்ள இந்த பைக்க சேர்க்குறாங்க. சேர்த்து வந்து ஒரு கதை பண்றாங்க வந்து. ஸோ அது நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. மாலைக்கண் செல்வம் அப்படிங்கிறவர் தான் அதுல வர அதாவது கிஷோர் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ நம்ம 2 பேர் பேசுறதுல கீழ கமெண்ட் போடுவானுங்க. ம். இது ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான்னு கேட்டு போடுவாங்க. அவங்களுக்கு இப்ப நம்மளே பதில் குடுத்துடலாம். இது நாட்டுக்கு முக்கியம் இல்லாத விஷயம் தான். சிவகுமாரோட கதைய வெற்றிமாறன் எடுத்தார்னா, அது தீங்கான ஸ்கிரிப்டா தான் இருக்கும். 2 முறை சிவகுமார பார்த்தாரு. அவர் 80 பக்கம் ஸ்கிரிப்ட் புக்ல குடுத்தாரு. அந்த 80 பக்கம் புக்ல 4 பக்கம் தான் எழுதியிருந்தாரு. 5 பக்கம் தான் எழுதியிருந்தாரு. 80 பக்கமா எழுதியிருந்தாருன்றத வெற்றிமாறன் சொல்லல. வெற்றிமாறன் ஜெயில பத்தி எப்படி இருக்கும், ஜெயில் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஜெயில்ல மனு எப்படி படிப்பாங்க, சாப்பாடு படி எப்படி கொடுப்பாங்க, ஜெயில்ல எப்படி பிளாக் இருக்கும், அதுல செல்போன் எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி ஜெயில இருந்தவன பல பேரை வச்சிருக்கலாம். இன்னும் அவர் ஸ்கிரிப்டே முடியல, இன்னும் அவர் ஷூட்டிங்கே போல. அவரு 3 நாள் 4 நாள் ஷூட்டிங் எடுத்து ப்ரொமோ 4 நிமிஷம், ப்ரொமோ 3 நிமிஷம் ப்ரொமோ வெளியிட்டிருக்காரு. அதாவது ஒரு தியேட்டர்ல ஒரு படத்துக்கு நடுவில் ஒரு ப்ரொமோ வெளியிடுறாங்க. அந்த ப்ரொமோவை பார்த்துட்டு வந்து இது சிவகுமார் கதைன்ட்டு வெளியே யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்ட விஷயம்தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தை பேசிட்டு இருக்க மாதிரி ஆயிடுதே தவிர, சிவகுமார்ன்ற பேர்ல மாட்டாங்குப்பம் சிவா, மயிலை சிவகுமார், டைகர் சிவகுமார் இந்த பேர்ல அந்த ஹீரோவுக்கு கண்டிப்பா அந்த வடசென்னையில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% உறுதி.